ஏ அப்பா, எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு. என்ன எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, ஜூஸ் கடை பக்கத்துல வந்துட்டா இல்லையா? என்னால கொஞ்சம் கூட நடக்கவே முடியலடி. செல்லத்தாய்க்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, நம்ம சீக்கிரம் போய் குடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்க்கோ. அட போடி, இப்படி சொல்லி சொல்லியே 2 கிலோமீட்டர் நடக்க வச்சிருப்பா. ஆமா, இவளுக்கு இதான வேலை. நான் அப்பவே ஜூஸ் குடிக்க போக வேண்டாம், ஒழுங்கா வீட்டை பார்த்து போவோன்னு யார் சொல்றா? இவ்வளோ தூரம் இப்ப நடந்து வர வேண்டியதா இருக்குப்பா. சரி, கழுத்து கிழத்து நான் வலிச்சு தொலையுது. இங்கேயே அவ்வளோ ஒரு மூஞ்ச வீங்கி நொந்து நூலாய் போய் கிடக்கு. இந்த வீங்கின மூஞ்ச வச்சுக்கிட்டு ஜூஸ் வேற குடிக்க போனோம் போல. ஏன் முடியுமா? இருக்கிற குறை கழுத்தை உடச்சு விட்டுறேன் பாத்துக்க. ஒழுங்கா மூடிட்டு வா. ஆமா, இவளுக்கு இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏதாச்சும் சொன்னா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவாளோ பச்சை. ஏ குந்தாணி, முன்னாடி போறியே, ஜூஸ் கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. ஏதோ கால் போன போக்குல போயிட்டே இருக்கேன். இந்த காலை வச்சுட்டு நடக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஜூஸ் குடிக்கணுங்கிற ஆசையும் விடல. வேற என்ன பண்ண, பொறுமையா நடந்து போவோம். நொண்டி நொண்டி நடக்க வேண்டியதுதான். உன் காலை பார்த்தாலே தெரியுது, நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்கா. போ போ. ஏய் அப்பா, சீக்கிரம் கூட்டு போங்கடி, கையெல்லாம் வலிக்குதுடி. ஜூஸை குடிச்சிட்டு தெம்பா வீட்டுக்கு போவோம். ஏ சுடிதார்காரி, கை வலிக்குதுங்கிற அப்புறம் எப்படி ஜூஸ் குடிப்ப? அட போடி, நான் எப்படியோ குடிச்சிட்டு போறேன். சீக்கிரம் ஜூஸ் கடைக்கு கூட்டு போங்க. அவ இந்த ஜென்மத்துக்கு நம்மள ஜூஸ் கடைக்கு கூட்டு போய்க்கிட மாட்டா. இப்படியே 4-5 நேரம் அப்படியே நடக்கூட்டு கடைசியில இருக்கிற மிச்ச உயிரையும் வாங்கிட்டு தான் போவா. ஏன் முடியுமா? கோழி தலையை திருவுற மாதிரி திருவி போட்டுறேன் பாத்துக்க. ஒழுங்கா மூடிட்டு வா. ஏற்கனவே கோண கழுத்தாதான் கிடக்கு. செல்லத்தாய்க்கோ, நான் வேணா உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போட்டுமா? எம்மா தாயே, உன் சவகாசமே வேண்டாம்ப்பா. ஜூஸை குடிச்சிட்டு கரெக்டா வீட்டுல கொண்டு விட்டுருப்பா. நான் அதுக்கப்புறம் என்ன நானே பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பாத்து கிளிக்காண்டா. என்னக்கா நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன் ஸ்கூட்டில வச்சு உங்களை ஆஸ்பத்திரிக்குலாம் கூட்டு போலான்னு நினைச்சேன். ஐயோ, திரும்பவுமா? எம்மா, என்னமோ ஸ்கூட்டில ஏறிட்டு தானே நான் அடுத்த வேலை பாப்பேன். மரியாதையே பேரு தாயே. சரி சரி, டென்ஷன் ஆகாதியக்கோ. ஏ குந்தாணி, முன்னாடி ஒரு ஜூஸ் கடை தெரியுது பாரு. ஆமா சின்ன பொண்ணு, அந்த கடைக்கு போயிருவோமா? போவோம் போவோம். வேற இதை விட்டாலும் வேற ஜூஸ் கடையும் இருக்கிற மாதிரி இல்ல. சீக்கிரம் போங்க போங்க, போய் ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமா, ஜூஸ்னாவே இவன் நாக தொங்க போட்டு வந்துருவாளே. ஏ தம்பி, ஜூஸ் இருக்கா? எக்கோ, எல்லா ஜூஸும் இருக்குக்கோ. உங்களுக்கு எந்த ஜூஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் உடனே போட்டு தந்துடுறேன். சரி தம்பி, இருப்பா, கேக்குறேன் எல்லார்ட்டையும். ஏ தம்பி, எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டு தாப்பா. சரிக்கோ, இந்த போடுறேன். அடியே, எல்லாருக்கும் என்ன ஜூஸ் வேணும்? செல்லத்தாய்க்கோ, உங்களுக்கு ஒரு மாதுளை ஜூஸ் சொல்லவா? மாதுளை ஜூஸ் குடிச்சாதாக்க நல்லா ரத்தம் ஊறும், நம்ம தெம்பா வீட்டுக்கு போய் சேர முடியும். உங்களுக்கு மாதுளையே சொல்லிடட்டுமா? இப்ப நான் ஜூஸ் குடிக்கிற நிலைமையில இருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஜூஸ சொல்லு. சரிக்கோ சரிக்கோ. எல்லா பழமும் இருக்கு, என்ன பழத்துல ஜூஸ குடிக்கனே தெரியலையே. இந்த சைடும் நிறைய பழத்தை அடுக்கி வச்சிருக்கானுங்க. எப்படி இது உருளாம இருக்கு? பரவாயில்ல, நல்லா அடுக்கி வச்சிருக்கானுங்களே. ஐ, அண்ணாச்சி பழம் மாதிரி கொண்டு இருக்கே. அண்ணாச்சி பழத்துல கூட ஜூஸ் போடுவானுங்களோ என்னன்னு தெரியல. ஏன் முடியுமா? உனக்கு ஜூஸ் வேண்டாம்ல? சின்ன பொண்ணு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பத்துக்க. ஜூஸ் கடைக்கு கூட்டு வந்துட்டு ஜூஸ் வேண்டாம்லான்னு கேக்கா? ஆமா, நீ தானே ஜூஸ் வேண்டாம் ஜூஸ் வேண்டாம், ஜூஸ் குடிக்காண்டா, வீட்டுக்கு போவோம்னு ஆட்டுனா. வேற இங்க என்ன பழத்தெல்லாம் ஆன்னு பாத்துட்டு இருக்கா? எப்பா ஓவராதான்ப்பா பண்றாளு வச்சை. அந்த மேல ஒரு பழம் மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, அது என்ன பழம்? ஏன் ஜூஸ் குடிக்க வந்தவளுக்கு அது என்ன பழம்னு கூட தெரியாதோ? எம்மா தாயே, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் அந்த பையன்ட்ட கேட்டே சொல்லி குடிச்சுக்கிறேன். சரி சரி, கோவப்படாத முடியுமா? அது கிர்னி பழம் தான். நான் சொல்லி உனக்கு ஜூஸ் ஒண்ணு கிர்னி பழத்துல ஆர்டர் போடுறேன். குடி குடி. ஆ ஆ ஏன் முடியுமா? அந்த கோண கழுத்தை வச்சுட்டு எப்படி ஜூஸ குடிப்பே? அது ஏன் கஷ்டம்? நான் எப்படியோ குடிச்சிட்டு போய் தொலைகிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஜூஸை மட்டும் வாங்கித்தா. சரி சரி, குடிக்க முடியலன்னா சொல்லு, வாயிலோடி ஊத்தி விடுறேன். சை, பொம்பளையே வரலாம் பேச்சுற பேச்சா இது. ஏன் சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சொல்லுடி. சரி சரி, ஓவரா இழுக்காத, சொல்றேன். ஏ தம்பி, ஒரு மாதுளை ஜூஸு, ஒரு கிர்னி ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ் எனக்கு பத்துக்க, கொஞ்சம் நல்லா கட்டியா போடு சரியா? வேற இந்த இழுவைக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸை போட்டுரு. குந்தாணி ஸ்ட்ராபெரி தானே கேட்டா, அவளுக்கும் ஸ்ட்ராபெரி போட்டுரு சரியா? சரிக்கா சரிக்கா, இந்த போட்டு உடனே எடுத்துட்டு வரேன்க்கோ. சரி தம்பி சரி தம்பி. மேங்கோ ஜூஸ் அக்காவுக்கு சரியா? நல்லா கொஞ்சம் கட்டியா போடு. போட்டுருவோம். நெட்டக்கோ, எனக்கு ஒரு டவுட்டுக்கோ.
ஜூஸ் குடிக்க வர்றவையே நல்லா டிப்பு டாப்பா வருவாவ. நீங்க என்ன எங்கேயோ வாரி உளுந்து அடிபட்டு வந்த மாதிரி வந்திருக்கியே? அதுவா தம்பி, நாங்க ஜூஸ் குடிக்கலான்னு தான் ஸ்கூட்டில வந்தோம். கடைசியில ஸ்கூட்டியில வெயிட் தாங்காம அவ்வளோ வரும் பொத்துன்னு உளுந்து இப்படி காயமாயிட்டு பத்துக்க. வேற ஒன்றும் கிடையாது. ஆமா ஆமா, நல்ல கதை விடு. நீ தானே எங்க அவ்வளோ ஒருத்தையும் கூட்டு வந்து மொத்தமா தள்ளி போட்ட. அதை சொல்ல, ஏதோ நாங்களா வந்து உளுந்த மாதிரில கதை பேசிட்டு இருக்கா. ஏ தம்பி, அந்த கழுத்து கோணையா இருக்கு தெரியுமா? அந்த பொம்பளைக்கு கழுத்து கோணையாகும் போது கொஞ்சம் மூளை குழம்பிட்டு பத்துக்க. நீ அது பேசுறதெல்லாம் நம்பாத. ஐயா அப்படியாக்கா? ஐயா பாவம்க்கா, கோழி கழுத்து திரும்பின மாதிரி திரும்பிட்டு கிடக்கு. எப்பா தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் ஜூஸை போடுப்பா. இந்த போட்டுட்டேங்க்கா, கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்கேன், இந்த எடுத்து தரேன். நெட்டக்கோ இந்த பிடிங்கக்கோ, இது மாதுளை ஜூஸும் கிர்னி ஜூஸும் இருக்கு. இந்த வரேன் தம்பி, சீக்கிரம் மேங்கோ ஜூஸ் எடு, எனக்கு ஒரே பசிக்குது பாத்துக்க. இந்த தரேன்க்கோ. ஏன் முடியுமா? இந்த பச்சை கலர்ல இருக்குல்ல, இதான் கிர்னி ஜூஸ். இதை நீ எடுத்துட்டு இந்த மாதுளை ஜூஸ் செல்லத்தாய் கடை கொடுத்துரு. தா தா. முடியுமா? பார்த்து ஸ்ட்ராவோட சேர்த்து கடிச்சு தின்னுபடாத. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு போ. ஐயோ, ஏதாச்சும் ஒன்று சொல்லிடக்கூடாது, உடனே கோவம் வந்துடும். எக்கோ இந்தாங்க, ஆரஞ்சு ஜூஸும் மேங்கோவும் இருக்கு. சரி தம்பி, சரி தம்பி. இந்தா இழுவ ஆரஞ்சு ஜூஸை பிடி. இந்தா வாங்குறேன். ஏ தம்பி, எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்ன மறந்துட்டியே? நான் தானே முதல்ல கேட்டேன் ஸ்ட்ராபெரி. எக்க போட்டேன்க்கோ, இந்த எடுத்துறேன். இந்தாங்கக்கோ ஸ்ட்ராபெரி, மேல பழத்தை கூட சொருவி வச்சிருக்கேன், வேணா எடுத்து சாப்பிடுங்க சரியா? ஆ சரி தம்பி. எப்பா என்ன டேஸ்டா இருக்கு மேங்கோ ஜூஸ். என்னப்பா சவுண்டு? மாடு கழனி தண்ணி உரியிற மாதிரி. அடியே, அது முடியம்மா கிட்ட இருந்து தாண்டி வருது. ஏன் முடியுமா? நான் அப்பவே சொன்னேன்ல ஸ்ட்ராவையும் சேர்த்து முழுங்கிறாதன்னு. அப்படி மாடு கழனி தண்ணி உரியிற மாதிரிலாம் உரியிறா. ஏ இழுவ, உனக்கு இருக்க முடியாதோ? சும்மா சும்மா என்னையே நோண்டிட்டு இருக்கியே. நீ வந்து மேல வந்து உளுந்து என் கழுத்து கோண கழுத்தாக்கிட்டா. இவன் என்னடானா ஸ்கூட்டில இருந்து தள்ளி போட்டா. சரி ஜூஸ குடிக்க முடியாம குடிச்சிட்டு இருந்தா ஓவரா மினிக்கிட்டு தெரியறியே. ஏப்பா நான் எதுவுமே சொல்லலப்பா. சரி, இவ்வளவு கூடல எனக்கு சவகாசமே வைக்க கூடாதுப்பா. செல்லத்தாய்க்கோ பாருங்கக்கோ. ஆட போடி, பாக்குற நிலைமையிலையா நான் இருக்கேன். போ போ. சின்ன பொண்ணு, சும்மா என் மூஞ்சையே பாத்துட்டு இருக்காத பாத்துக்க. அந்த சைடு திரும்பி நின்னுக்க. ஆமா, இவ பெரிய ஐஸ்வர்யா ராய், இவ முகரக்கட்டையே நான் பார்க்கணுமா? போ போ. ஏ தம்பி, ஜூஸ் நல்லா இருக்குப்பா. அப்படியாக்கோ, நான் உங்களுக்காண்டி ஸ்பெஷலா போட்டேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏ குந்தாணி, என்ன ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. எக்கோ சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லுங்கக்கோ. சொல்லிருவோம். ஹாய் அருண், ஹாய் ரித்திகா, ஹாய் ஆகாஷ், ஹாய் இளந்தமிழ், ஹாய் அமல்தினி, ஹாய் விஜயலட்சுமி, ஹாய் சந்திரா, ஹாய் கவிதா, ஹாய் காவ்யா, ஹாய் ரிதம் ராணா பட், ஹாய் மிஸ்டிகா, ஹாய் ஆரோக், ஹாய் ரிஃபானா, ஹாய் ரேஃப்னா, ஹாய் லட்சு, ஹாய் குமார், ஹாய் சுதன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.